இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து தங்கள தூக்கி பிடிச்சு தான் நிப்பாங்க. அதான் உண்ம. ஏன்னா, அஜித் வந்து நான் சொன்ன மாரி விட்டு குடுத்ததே இல்ல ரசிகர்கள. ரசிகர்கள் வேண்டாம், ரசிகர்கள் வந்து கொண்டாடாதீங்க என்னைய, அப்படி இப்படி கூப்பிடாதீங்க, எது இருந்தாலும் ரசிகர்கள் வந்து அஜித்த விட்டு குடுத்ததே இல்ல. எந்த காலகட்டத்திலயும் நீங்க பாருங்களேன், அஜித்துக்குள்ள ரசிகர்கள் அது அப்படியே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு இது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். உண்மையாலுமே வந்து அவங்களுக்கு மட்டுமா இல்ல அஜித் ரசிகர்கள் போர்வையிலயும் சிலர்கள் உள்ள இல்ல அஜித் ரசிகர் போர்வையில இப்ப போர்வையில உள்ள வரவங்க நெறைய பேர் வராங்க. இப்ப போர்வையில வந்து எப்படின்னா, இது எப்படின்னா யாராவது ஒரு 2 பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும். ரோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க ஒரு 4, 5 பேர் கூடி நிப்பான். அதாவது வந்து அவன் பொண்டாட்டிக்கிட்ட டெய்லி அடி வாங்கியிருப்பான். அப்படியே மிதி மிதின்னு மிதிப்பான். இடுப்பிலே மிதிப்பான். நங்கு நங்குன்னு மிதிச்சிட்டு இருப்பான். ஆனா இவனுக்கு எப்படின்னா, கூட்டத்துல ஒருத்தன போட்டு 4 பேர் அடிக்கும்போது, அந்த கூட்டத்துல வந்து "அண்ணே ஏய்" அப்படின்னு மூக்குல குத்துறது, மூஞ்சில குத்துறது. ஏன்னா அவனுடைய அந்த வெறித்தனமான பொண்டாட்டிட்ட அடி வாங்குறது ஞாபகம் வரும். அப்படி ஏன்யா அப்படின்னு ஒரு குத்து குத்துவான்ல, அதை இங்க வந்து ஏன்டா அப்படின்னு இங்க ஒரு குத்து குத்துவான். இது வந்து அந்த போர்வைக்குள்ள வரவங்க வந்து நெறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க. அதாவது வந்து அடி வாங்கியே பழக்கப்பட்டவங்க. தனியா யாரும் அவங்களால சோலோவா ஒருத்தனை நிக்க வச்சு அடிக்க முடியாது. பலவீனமான ஆட்கள் கூட்டத்துக்குள்ள வந்து பூந்து கலாட்டா தான் பண்ணுவாங்க. எந்த கூட்டத்துக்குள்ளயுமே வந்து கலாட்டா தான் பண்ணுவாங்க. விஷமிகள் வந்து ஒரு ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அது மாத்த முடியாது. சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு கூர்மையான ஆயுதமா ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆட்கள் நெறைய பேர் வந்துட்டாங்க. அஜித் ரசிகர்களே வேதனைப்படுறாங்க. அஜித் ரசிகர்கள்ன்ற பேர்ல பல பேர் உள்ள வந்து இன்னைக்கு வந்து குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க.